கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் விழுப்புரத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் அதே பாணியில் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்கிறார். அதுவும் பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டிய காவலரே காமம் தலைக்கேறி மாணவியிடம் அத்துமீறி இருக்கிறார். இரவு முழுவதும் அந்த பள்ளி மாணவி பட்ட ரணத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இந்த சம்பவம் ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை மீண்டும் ஒரு முறை அம்பலப்படுத்தி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியும் சக மாணவனும் வீட்டிற்கு தெரியாமல் சென்னைக்கு சுற்றி பார்க்க சென்றுள்ளனர். சென்னையிலிருந்து மீண்டும் வீடு திரும்பிய போது மன்னார்சாமி கோவில் அருகே பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் இளங்கோ என்பவர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்துள்ளார். மாணவனையும் மாணவியையும் மடக்கி பிடித்த காவலர் இளங்கோ இருவரையும் விசாரித்து மாணவி வீட்டிற்கு தெரியாமல் வந்திருப்பதை அறிந்து கொண்டார். அங்குதான் காவல் சீருடைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த காமுகன் கண் விழித்திருக்கிறான். குரூர எண்ணத்துடன் மாணவிக்கு துணையாக இருந்த மாணவனை அச்சுறுத்தி விரட்டி அடித்த காவலர் இளங்கோ மாணவியை பாதுகாக்க காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி தனியாக அழைத்துச் சென்றிருக்கிறார். பிரம்மதேசம் காவல் நிலையத்திற்கு அருகே இருக்கும் பாழடைந்த வீட்டிற்குள் பள்ளி மாணவியை அழைத்துச் சென்ற காவலர் இளங்கோ தனது வக்கிர புத்தியை மாணவியிடம் காட்டியிருக்கிறார். நீண்ட நேரம் அந்த பாழடைந்த வீட்டிற்குள் பள்ளி மாணவி தனது வாழ்வில் மறக்கவே முடியாத கொடூரமான ஒரு இரவை கழித்திருக்கிறார். அதிகாலை மாணவியின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்த காவலர் இளங்கோ உத்தமனைப் போல மாணவியை பெற்றோருடன் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த இரவில் தனக்கு நடந்த கொடுமைகளை மாணவி பெற்றோரிடம் சொல்லி அழுததால் இப்போது இந்த கொடூரம் வெளிவந்திருக்கிறது. கோவை சம்பவத்தின் போது அதை கண்டிக்க கடுஞ்சொற்கள் போதாது, பெண்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என சம்பந்தமே இல்லாமல் உளறிய ஸ்டாலின் அவர்களே கோவையில் போதை ஆசாமிகள் அந்த கொடுமையை செய்தார்கள். இன்று விழுப்புரத்தில் போலீஸ்காரரே செய்திருக்கிறாரே, இப்போது என்ன உளரப்போகிறீர்கள்? ஒரு பெண் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்கிற பயம் காவலர்களுக்கே இல்லையே. அதிலும் பாவம் அந்த சிறுமியை பெண் என்று சொல்லிவிட முடியாது. அறியாத வயது, உலகம் புரியாத சின்னஞ்சிறு குழந்தைதான் அவள். 10ஆம் வகுப்பு மாணவி மீது முதல்வரின் கண் அசைவின் கீழ் இயங்கும் காவல்துறையில் பணியாற்றும் ஒருவர் கை வைக்கிறார் என்றால் எங்கிருந்து துணிச்சல் வரும்? இந்த அரசு கையாளாகாத அரசு என்பதாலேதானே இந்த துணிச்சல் வருகிறது. பெண்களை பாதுகாக்க திறனற்ற அரசாக உங்கள் அரசு இருக்கிறது. இதற்கு கட்டாயம் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லும் காலம் வரும். தயாராக இருங்கள்.